சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன நேர்ந்தது? வணங்குகிறேன் இளவரசே. விஜயபூபதி அந்த உழவனும் தப்பிச் செல்லும் போது இவர் அவர்களை தடுத்திருக்கிறார். தடுத்த போது தாக்கப்பட்டிருக்கிறார். அதில் இவர் மயக்கமாகிவிட்டார். வெகு நேரமாகியும் மயக்கத்தை தெளிய வைக்க முடியவில்லை. வீரனே, நீ உடனே சென்று நம் அரண்மனை வைத்தியரை அழைத்து வா. ஆகட்டும் அரசே. அரசே, பார்த்து மெதுவாக மெதுவாக நம்பும். அவர்கள் தப்பி சென்று விட்டார்கள். நான் ஓடி வந்து சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் என்னை தாக்கிவிட்டு சென்று விட்டார்கள். இப்படி சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லை? இத்தனை வீரர்களை இங்கே வைத்துக் கொண்டு அவர்களை பிடிக்க முடியவில்லை என்கிறாயே. நீ ஒரு குரல் கொடுத்தால் ஓடி வருவதற்கு எத்தனை வீரர்கள் நிற்கிறார்கள்? நான் சிறிது அசைந்திருந்தாலும் குரல் கொடுக்க எனக்கு கழுத்து இருந்திருக்காது இளவரசே. அப்படி அந்த இருங்கோவில் என் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டிருந்தான். வீரர்கள் நெருங்கி வந்தால் என்னை கொன்று விடுவதாக மிரட்டினார். அதனால் தான் வீரர்கள் எதுவும் செய்ய முடியாமல் நின்று விட்டார்கள். அப்படியும் நான் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவர்களை பிடியுங்கள் என்று கஞ்சாடை காட்டினேன். அதை புரிந்து கொள்ளாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விலகியே நின்று விட்டார்கள். இல்லை இளவரசே, வணங்குகிறேன் இளவரசே. அதிகாரியின் கழுத்தில் யாரும் கத்தியை வைக்கவும் இல்லை, அதற்காக இவர்கள் விலகி நிற்கவும் இல்லை. அதிகாரியின் பாதுகாப்போடு எல்லோருமாக சேர்ந்துதான் வழி அனுப்பி வைத்தார்கள். நீ யார்? நான் விஜயபூபதியோடு இந்த சிறையில் இருந்தவன். இங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன். இங்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாகச் சொல். இந்த சிறை அதிகாரிதான் அவர்கள் இருவரையும் எந்த தடையுமின்றி தப்பிக்க வைத்தவன். ஏனென்றால் இவன் விஜயபூபதியின் மனைவி மங்கம்மாவின் கையாள். அதனால் அந்த மங்கம்மா இங்கு வந்து தன் கணவனோடு கலந்து பேசி சில சதித்திட்டங்களை உருவாக்க இவன் உதவினான். ஆனால் விஜயபூபதி இங்கிருந்து சென்று மங்கம்மாவை வேறிடத்தில் சந்தித்து பேசியதால் எல்லாவற்றையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் அந்த மங்கம்மா இங்கேயே வந்து விடுவார். அப்போது அவர்கள் இருவரும் பேசுவதை மட்டும் நான் அறிவேன். அதன்படி இன்றும் அவர் இங்கு வந்தார். ஓ, இதுவும் என் அருமை அத்தையாரின் திருவிளையாடலா? அவர் இங்கு வந்து என்ன சொன்னார்? அவர் வருகின்ற நேரத்தில் இங்கு இருங்கோவேளும் விஜயபூபதியும் விரைவில் இங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்பது பற்றி பேசிக் கொண்டார்கள். அப்போது அவசரமாக ஓடி வந்த அவர் வளவன்தான் இருங்கோவேள் என்பதை தெரிந்து கொண்டு அவரை கைது செய்ய ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், உடனே இங்கிருந்து சென்றாக வேண்டும் என்றார். இந்த சிறை அதிகாரியின் உதவியோடுதான் அவர்கள் வேறு பாதையில் சென்றார்கள். கொடியவனே, இவ்வளவு செய்துவிட்டு மயங்கி விழுந்தவன் போல் நாடகம் ஆடுகிறாயா? இல்லை இளவரசே, இவன் ஏதோ உளறுகிறான். அடே, உண்மையைச் சொல். உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் கண் முன்னால் பார்த்த ஒருவன் இங்கே நிற்கிறான். அவன் சொல்வதை உளறல் என்கிறாயா? பல வருடங்களாக சிறையில் இருந்த ஒருவனை மிக எளிதாக தப்ப வைத்துவிட்டு நீ சுலபமாக தப்பித்து விடலாம் என்று நினைத்தாயா? இல்லை இளவரசே, இல்லை. நான் ஒன்றும் செய்யவில்லை. நானாக ஒன்றும் செய்யவில்லை. என்ன? இப்போது என்ன கூறினாய்? நானாக ஒன்றும் செய்யவில்லையா? அப்படியானால் யாரோ சொன்னதை செய்து கொண்டிருக்கிறாய். அப்படித்தானே? உன்னை இப்படியெல்லாம் செய்யும்படி சொல்வது யார்? மங்கம்மாதானே? அது அவருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. உன்னை இங்கே வைத்து இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாய். மாமன்னரிடம் உன்னை கொண்டு போகிறேன், அவரிடமே சொல். வேண்டாம் பிரபு, வேண்டாம் பிரபு, என்னை மாமன்னரிடம் அழைத்துச் செல்லாதீர்கள். இவனை இழுத்து வாருங்கள், மற்றவர்களை தனி சிறையில் அடைத்து வையுங்கள். பிரபு, பிரபு. மன்னித்து விடுங்கள் மன்னா. எழுந்திரு. வெள்ளி வளவா, இவன் என்ன தவறு செய்தான்?
இவன்தான் தந்தையே. விஜய பூபதியின் சிறைக்கு காவலாக இருந்த காவலன். இவனுடைய ஒத்துழைப்போடுதான் இருங்கோவேள் விஜய பூபதியை சிறையிலிருந்து தப்பிக்கச் செய்து அழைத்துச் சென்றிருக்கிறான். நான் அப்பொழுதே நினைத்தேன், இங்குள்ள யாரோ ஒரு துரோகியின் ஒத்துழைப்பால் தான் அவர்கள் தப்பித்து சென்றிருக்க வேண்டும் என்று. அது சரியாக போய்விட்டது. சோழ நாட்டில் இப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நல்ல மரத்தில் பாய்ந்த புல்லுருவியாக இவனைப் போல் சிலர் இருப்பதால் தான் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கே ஆபத்து ஏற்படுகிறது. இவனைக் கண்டே இப்படி திகைத்து போய்விட்டீர்களே. இவனுக்கு பின்னால் இருந்து இதையெல்லாம் செய்பவர் யார் என்று தெரிந்தால் என்ன சொல்வீர்கள்? பலம் பொருந்திய யாரோ ஒருவர் பின்னால் இருந்து இயக்குவதால் தான் இவனைப் போன்றவர்கள் இத்தகைய இடிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். முதலில் அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து களை எடுத்தால்தான் நாடு செழிப்பாக இருக்க முடியும். சொல், இப்படிப்பட்ட துரோக செயலுக்கு உன்னை தூண்டியது யார்? வேண்டாம் வேண்டாம் மன்னவா, அதை மட்டும் கேட்காதீர்கள். அடே, உனக்கு பின்னால் இருந்து உன்னை ஆட்டி வைத்தது யார் என்றுதான் எனக்கு தெரிந்து விட்டது. இதன் பிறகும் நீ எப்படி மன்னரிடம் மறைக்க முடியும்? ஒழுங்காக உண்மையை சொல். இல்லை இல்லை, அதை நான் கூறக்கூடாது இளவரசே. துரோகி, உண்மையை சொல்லப் போகிறாயா? இல்லை உன்னை கொலைகளத்திற்கு இழுத்துச் சென்று உன் தலையை கொய்யச் சொல்லவா? வேண்டாம் மன்னா, வேண்டாம். நான் உண்மையை கூறிவிடுகிறேன். தங்கள் தமக்கை மங்கம்மாள் தேவியார் தான் என்னை இப்படியெல்லாம் செய்ய சொன்னார்கள். நானும் அவர்களை தப்பிக்க விட்டுவிட்டேன். அடே, என்ன துணிச்சல் இருந்தால் இந்த நாட்டிற்காக பாடுபடும் என் தங்கை மங்கம்மாவை பற்றி குறை கூற துணிந்தாய்? இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை சொல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது? தந்தையே, இவன் சொல்வது உண்மைதான் என்பதை நான் நன்கு தெரிந்து கொண்டுதான் தங்களிடம் கூறும்படி சொன்னேன். கிள்ளி வளவா, இவன் சொல்வதை மட்டும் வைத்து நாம் எப்படி இவனை நம்ப முடியும்? தந்தையே, இவன் அதை சொல்லவில்லை. அங்கு சிறையில் அடைப்பட்டிருந்த ஒருவன் அங்கு நடந்த சம்பவங்களை நேரில் பார்த்திருக்கிறான். அவன் அங்கு நடந்தவற்றையெல்லாம் சொன்னதை கேட்ட பிறகுதான் இதற்கு மேலும் உண்மையை மறைக்க முடியாது என உணர்ந்து எல்லாவற்றையும் இவன் ஒப்புக்கொண்டான். இவனுக்கு துணையாக இருந்த வீரர்களும் அதை உறுதிப்படுத்தினார்கள். ச்சே, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம்! இளம் வயதிலே எனது துயரங்களில் பங்கு கொண்டவள் என்பதால் மங்கம்மாவிடம் நான் மிகுந்த அன்பு செலுத்தினேன். அவள் என் உடன் பிறந்த தங்கை இல்லை என்பதற்காகவோ சிற்றப்பா மகள் என்பதற்காகவோ நான் மங்கம்மாவிடம் பேதம் காட்டியதில்லை. அவளும் அப்படித்தான் என்னை உடன் பிறந்த அண்ணனாகவே கருதி பாசம் காட்டினாள். ஆனால் எப்பொழுது விஜய் பூபதி அவள் வாழ்க்கையில் குறுக்கிட்டானோ அன்றே அவள் குணம் மாறிவிட்டது. அதிலும் விஜய பூபதியை சிறையில் அடைக்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்த பிறகு அவள் எனக்கு எதிராக மாறிவிட்டாள் என்பது இப்பொழுது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அப்படிப்பட்ட ராஜ துரோகி இவருக்கு துணையாக இருந்து அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இரு பெரும் குற்றவாளிகளை இவன் தப்ப வைத்திருக்கிறான். ஊதியம் பெறுவது உங்களிடம், விசுவாசத்துடன் இருப்பதோ தங்கள் தங்கையிடம். சோழ நாட்டின் உணவை உண்டு சோழ நாட்டிற்கு விரோதமாக நடக்கும் இவனை போன்ற கைவர்களை தண்டிக்காமல் விட்டுவிட்டால் பெரும் விபரீதம் நேர்ந்துவிடும். நீ சொல்வது உண்மைதான். இவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதற்கு முன்னால் இவனை தூண்டிவிட்டவருக்கு என்ன தண்டனை தரப்போகிறீர்கள்? என்ன தந்தையை யோசிக்கிறீர்கள்? அத்தையார் குற்றவாளியா இல்லையா என்பதை விசாரிக்க வேண்டாமா? தன் கணவரின் சிறைச்சாலையில் பணிபுரிய தனக்கு நம்பகமான ஒருவன் வேண்டும் என்பதற்காகவே இவனை அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார் தங்கள் சகோதரியார். அவர் வெளியில் வந்து நடமாடவில்லையே தவிர உள்ளே சகல வசதிகளோடு தான் இருந்திருக்கிறார் விஜய பூபதி. அது மட்டுமல்லாமல் அத்தையார் அவ்வப்போது அங்கு சென்று தன் கணவரிடம் இங்கு நடப்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார். அதன் உச்சகட்டமாக தன் கணவரை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக நம் குலப்பகைவனான இருங்கோவேளையும் தப்ப வைத்திருக்கிறார். இதை பற்றி எல்லாம் நீங்கள் எதுவும் கேட்கப் போவதில்லையா தந்தை? இல்லை கிளிவளவா, இல்லை. நீதிக்கு முன் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பேதமே கிடையாது. யாரங்கே? வணங்குகிறோம் அரசே. உடனடியாக சென்ற மங்கம்மாவை நான் அழைத்து வர சொன்னதாக சொல்லி அழைத்து வாருங்கள். உத்தரவு அரசே. வேளிர்குல மாமன்னர் இருங்கோவேள் வாழ்க வாழ்க. அழுந்தூர் வேளார் விஜய பூபதி வாழ்க வாழ்க.
மன்னவா, முன்பு வளவனாக வந்த தாங்கள் இன்று இருங்கோவேளாகவே வந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இனி நான் வளவனாக சோழ நாட்டிற்குள் செல்ல முடியாது செந்தலையாரே. இருங்கோவேல் தான் வளவன் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அது தெரிந்த மறுகணமே தங்களை எப்படியும் பிடித்துவிட வேண்டும் என்று யோசித்திருப்பார்களே. ஆம், அப்படித்தான் நடந்தது. என்னை தேடி வீரர்கள் எனக்கு தரப்பட்ட அறைக்கு சென்ற அந்த நேரத்திலேயே நான் சிறைச்சாலைக்கு சென்று அங்கு அடைபட்டிருந்த என் நண்பன் விஜய் பூபதியை மீட்டுக் கொண்டு தப்பித்து வந்துவிட்டேன். ஆம் செந்தலையாரே, புலியின் குகைக்குள் நுழைந்தவன் திரும்பி வர முடியாது என்பார்கள். ஆனால் என் அருமை நண்பன் இருங்கோவேளோ புலியின் குகைக்குள் நுழைந்தது மட்டுமல்லாமல் புலி தனக்கு இரையாக கொண்டு வந்து வைத்திருந்த என்னையும் மீட்டு கொண்டு வந்து விட்டார். வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த புலிக்கொடி இப்பொழுது தலை தாழ்த்தி பறக்க முடியாமல் கிடக்கிறது. அப்படி சொல்லுங்கள் விஜயபூபதி அவர்களே. மகாராணியாரின் மரணத்தை தொடர்ந்து என்னென்னவோ நடந்துவிட்டது. கரிகாலனின் பறை அறிவிப்பை கேட்டு மன்னர் அங்கு சென்று விட்டால் விபரீதமாகிவிடுமே என்று பயந்தோம். ஆனால் இவரும் அங்கேயே அவனுக்கு அருகிலேயே இருந்து அந்த சப அடக்கத்திலும் பங்கு கொண்டு விட்டாரே. கணவரின் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வெறியோடு சென்று அங்கு அதை நிறைவேற்ற முடியாமல் அந்த அதிர்ச்சியிலேயே மடிந்த எங்கள் மகாராணி தனது மரண ஊர்வலத்தில் தன் கணவரே வந்து பங்கு கொண்டதால் நிச்சயம் அவர் ஆத்ம சாந்தி பெற்றிருப்பார். வேண்டாம் செந்தலையாரே, வேண்டாம். அதை மட்டும் மறுபடியும் எனக்கு நினைவுபடுத்தாதீர்கள். பகைவனாக இருந்தாலும் கரிகாலன் பெருந்தேவியின் சவ அடக்கத்தை அரச மரியாதையோடு முறையாக நடத்தினான். ஆனால் என் மனைவியின் சடலம் பகைவனின் அரண்மனைக்குட்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் பதறுகிறது. ஏன் அப்படி நினைக்கிறாய் நண்பா? இப்போது நாம் இருவரும் இணைந்து விட்டோம் அல்லவா? வெகு விரைவில் சோழ நாட்டின் மீது படையெடுத்து பூம்புகாரை நம் வசப்படுத்திக் கொண்டால் பிறகு அது நம் அரண்மனையாகிவிடும் அல்லவா? சரியாக சொன்னீர்கள் விஜயபூபதி அவர்களே. கரிகாலனை கொன்று பூம்புகாரை கைப்பற்றும் அந்த நாள்தான் பெருந்தேவின் ஆத்மா சாந்தி அடையும் நாள். மன்னவா, இளவரசி தாமரை எங்கே? அவரை ஏன் தங்களோடு அழைத்து வரவில்லை? அந்த மூடப்பெண் கடைசி நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாள். பகைவர்கள் காட்டிய அன்பில் மயங்கி என்னையே மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு விட்டாள். அவளை அழைக்கச் சென்ற இடத்தில் அவள் தாமதப்படுத்தி விட்டாள். நாங்கள் வருவதும் தடைபட்டு விடுமோ என்றுதான் விரைவாக நாங்கள் தப்பித்து வந்து விட்டோம். தாமரை ஏன் இப்படியெல்லாம் செய்தால் என்று புரியவில்லையே. தன் அண்ணியை கடைசியாக ஒரு முறை காண வேண்டும் என்று சென்றதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக இங்கு சிறை வைக்கப்பட்டிருந்த ஒருவனை அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதற்கும் சில காரணங்கள் அவள் கூறுகிறாள். மொத்தத்தில் ஆரண்ய வாழ்வில் தவித்துக் கொண்டிருந்த அவள் இப்போது அரண்மனை வாழ்க்கை கிடைத்ததும் அதில் மூழ்கிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது நமக்கு நல்லதல்லவே. தாங்கள் தப்பித்து வந்த கோபத்தை தாமரை மேல் காண்பித்தால் அவர் எப்படி தாங்கிக் கொள்வார்? அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் செந்தலையாரே. என் மனைவி மங்கம்மா அங்குதானே இருக்கிறாள். அவ்வாறு ஏதும் நடக்க அவள் அனுமதிக்க மாட்டாள். இருந்தாலும் தாமரை அங்கே இருப்பது நல்லதல்லவே. கரிகாலன் அவளை பணையப் பொருளாக்கிவிட்டால் என்ன செய்வது? அதை பற்றி கவலைப்படாதீர்கள். கரிகாலனின் அன்புக்குரிய உளவாளி அன்று விஜயபூபதியை காட்டிக் கொடுத்து இன்று என்னையும் காட்டிக் கொடுத்த அந்த புலவர் காரிக்கண்ணனாரின் மகள் முத்துநகை இங்குதானே இருக்கிறாள். ஆம் மன்னவா. அங்கு தாமரை, இங்கு முத்துநகை. அந்த கரிகாலன் என்னதான் செய்து விடுவான் என்று பார்த்து விடுவோம். இதோ என் நண்பன் விஜயபூபதி எனக்கு துணையாக வந்து விட்டான். நாங்கள் இருவரும் இணைந்து அந்த சோழ நாட்டை விரைவில் வென்று அடிமைப்படுத்துவோம். பகை பகை பகை, தூள் தூள் தூள். உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! என்னிடம் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய அந்தப்புரத்திற்குள் வருவீர்கள். இப்போது நாங்கள் அனுமதி பெற தேவையில்லை. ஏய், யாரிடம் பேசுகிறீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா? நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மாமன்னர் மறு பேச்சின்றி மறு கணமே உங்கள் இருவரையும் கழுவிலேற்றி விடுவார்.
எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். விசாரணைக்காக அழைத்துச் செல்ல போகும் ஒருவரிடம் நாங்கள் அதிகமாக பேச விரும்பவில்லை. என்ன விசாரணையா? ஆமாம், யாரிடம்? உங்களிடம்தான். என்ன? என்னிடம் விசாரணை நடத்தக்கூடியவர்கள் இந்த சோழ நாட்டில் இருக்கிறார்களா? எங்கள் சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் இருக்கிறாரே. நான் சோழ நாட்டின் மாமன்னர் கரிகாலரின் தங்கை. இந்த அரண்மனையில் சகல அதிகாரங்களையும் பெற்றவள். அப்படிப்பட்ட என்னை அழைக்க வேண்டும் என்றால் கூட எங்கள் குடும்பத்திலிருந்துதான் ஆட்கள் வர வேண்டும். வீரர்கள் என் அந்தப்புரத்திற்குள் நுழையவே கூடாது. நான் நினைத்தால் இதை பற்றி மன்னரிடம் சொல்லி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். தெரியுமா? இப்படி பூச்சாண்டி காட்டுவதையெல்லாம் உங்களுக்காக நிறுத்தப்பட்டிருக்கும் வீரர்களிடம் காட்டுங்கள். நாங்கள் மன்னரிடம் பணிபுரிபவர்கள். அவரின் ஆணையை மட்டுமே நிறைவேற்றுபவர்கள். இப்பொழுது உங்களை அழைத்து வரும்படி ஆணையிட்டு இருக்கிறார். அதற்காகவே வந்துள்ளோம். நான் வர மறுத்தால் இழுத்துக் கொண்டு வரும்படி ஆணையிடப்பட்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் மாமன்னரின் தங்கை என்று சொல்லப்படுபவராயிற்றே, முறையாக சொல்லி அழைத்துச் செல்லலாம் என்று நாங்கள் நினைத்தோம். நீங்கள் முரண்டு பிடித்தால் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லவும் நாங்கள் தயங்க மாட்டோம். போகலாம். அம்மா, இவர்கள் ஏன் உங்களை மிரட்டுவது போல் பேசுகிறார்கள்? எங்கே அழைத்து செல்கிறார்கள்? அவர்கள் அழைத்தால் நீங்கள் ஏன் போக வேண்டும்? போகாதீர்கள். ஏய், எதற்கு என் அம்மாவை அழைத்து செல்கிறீர்கள்? உன் தந்தை சிறையிலிருந்து தப்பிச் சென்றதற்கு இங்குள்ளவர்களுக்கு இனிப்பு கொடுத்தாய் அல்லவா? அந்த இனிப்பு திடீரென்று கசப்பாக மாறிவிட்டதாம். அது எப்படி நடந்ததென்று தெரிந்து கொள்வதற்காக உங்கள் அம்மாவை அழைத்துச் செல்கிறோம். அந்த இனிப்பை தந்தது நான் தானே. அதை பற்றி என்னிடம் தானே கேட்க வேண்டும். கதிர்காமா, உன் தகுதிக்கு சாதாரண வீரர்களிடம் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. என் அண்ணனிடம் எனக்குள்ள செல்வாக்கு இவர்களுக்கு புரியவில்லை. என் மீது எத்தனை அவதூறுகள் சொல்லப்பட்டாலும் என்னை கண்ட மறுகணமே எல்லாவற்றையும் என் அண்ணன் தூக்கி எறிந்து விடுவார். என் மீது குறை சொன்னவர்கள் அதன் விளைவை அனுபவித்தாக வேண்டும் என்பதை அங்கு சென்றவுடன் புரிந்து கொள்வார்கள். நீ போய் சதுரங்கம் விளையாடிக் கொண்டிரு. விரைவில் வந்து எந்த காயை எப்படி வெட்ட வேண்டும் என்பதை நான் சொல்லித் தருகிறேன். போ. போகலாம்.